MTM லைவ் டெலிகாஸ்ட் வழங்கும் நாளும் ஒரு நற்சிந்தனை. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையாக சூரா அன்-நஹ்ல் வசனம் 126 அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரு அம்சமும், அந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹு அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தான் இன்றைய நற்சிந்தனையில் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனில் சூரா அன்-நஹ்லில் வசனம் 126 இப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறான். வலஇன் சபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்தால் லஹுவ ஹைருல் லிஸ்ஸாபிரீன், அந்த பொறுமை என்பது பொறுமையாளர்களுக்கு பெரிய ஒரு நலவு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமையாளர்களுக்கு பொறுமை என்பது மிகப்பெரிய ஒரு ஹைர் நலவு என்பதாக அல்லாஹ் அவனுடைய திருமறையாம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹு அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என்னவென்றால், அக்ஸர் அஸ்காம் பதன், மனித உடம்பிலே ஏற்படக்கூடிய அதிகமான நோய்கள், மனித உடம்பில் ஏற்படக்கூடிய அதிகமான நோய்கள், வல் கல்ப், மனிதனுடைய உள்ளத்திலும் இருதயத்திலும் ஏற்படக்கூடிய அதிகமான நோய்கள் என்பது இன்னமா தன்ஷா மின் அதமி சபர், பொறுமை இல்லாததன் விளைவாகத்தான் ஏற்படுகிறது. அப்ப மனிதனுடைய உடம்பிலும் அவனுடைய இருதயத்திலும் ஏற்படக்கூடிய பெரும்பாலான நோய்கள் அவனுக்கு பொறுமை இல்லாததன் விளைவாக ஏற்படுகிறது என்பதாக சொல்லிவிட்டு, யாரு பொறுமையாக இருக்கிறாரோ, யாரு பொறுமையை கை கொள்ளுகிறாரோ, அவருடைய இதயம், உடல், ஆன்மா அத்தனை அம்சமும் அதுக்கு சீரான முறையிலே, அந்த பொறுமையின் விளைவாக சீரான முறையிலே இயங்குகிறது, அது சீராகி விடுகிறது என்ற செய்தியை இமாம் இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹு அவர்கள் அந்த வசனத்திற்கு அழகான ஒரு விளக்கத்தை சொல்றாங்க. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அப்போ பொறுமை என்பது எங்களுடைய உடலிலே ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து பொறுமை. எப்படி கோபம் ஒரு மனநோயாக இருக்கிறதோ, கோபம் என்பது ஒரு மனநோய், அந்த கோபத்திற்கு, அந்த மனநோய்க்கு சிறந்த மருந்து அஸ்ஸபர், பொறுமை என்பதை நாங்கள் இந்த வசனத்திலே நாங்கள் என்ன செய்யலாம், காணலாம். அதே போன்று இன்றைக்கு பொறுமையை இழந்ததன் விளைவாக சிறிய சிறிய தவறுக்காக வேண்டி பெரும் ஒரு தவறை செய்துவிட்டு, எந்த அளவுக்கு என்றால் சிறிய ஒரு பிரச்சனைக்காக வேண்டி இன்னொருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு இன்றைக்கு அந்த கோபம் என்ன செய்கிறது, அந்த மனநோய் மாற்றி விடுகிறது. இதனால் பொறுமையை இழந்தவர்கள் ஒரு பெரும் ஒரு தவறை செய்துவிட்டு, இனிமேல் என்னால் உலகில் வாழ முடியாது, நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலையாளி என்ற ஒரு சிந்தனை ஏற்பட்டு அவர்களும் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். சிலர் இன்றைக்கு அந்த கோபத்தின் விளைவாக, பொறுமையை இழந்ததன் விளைவாக இன்றைக்கு பெரும் பெரும் சிறைகளிலே இருந்து தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய சகோதரனை சுட்டி காட்டும் வகையில் கூட நீங்கள் ஆயுதத்தை தூக்கி விடாதீர்கள். உங்களுடைய சகோதரனை நீங்கள் இஷாரா செய்வதற்கு கூட நீங்கள் ஆயுதத்தை நீங்கள் காட்டி இஷாரா செய்து விடாதீர்கள். ஏனென்றால் ஷைத்தான் அதை செய்து விடுவான். நீங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு இஷாரா செய்வதோடு அடுத்தவரை பயமுலாட்டுவதற்காக வேண்டி நீங்க செய்வீர்கள். ஆனால் ஷைத்தான் உங்களிடம் புகுந்து அதை உண்மையாக்கி விடுவான், அதை பெரிய ஒரு பாரதூரமான ஒரு செயலாக ஆக்கி விடுவான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, இந்த கோபம் என்ற ஒரு மனநோய்க்கு ஆக சிறந்த மருந்து, இந்த உலகத்தில் ஆக சிறந்த மருந்து பொறுமைதான். பொறுமையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எப்பொழுதும் அவருடைய மனோநிலைமையும் அவருடைய இருதயமும் அவருடைய ஏனைய உடல் உறுப்புகளும் சீராக அமையும் என்ற செய்தியை நாங்கள் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.